Welcome all of you to SMAV CV Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions example 1.7. If n of a is equal to 10 and n of a intersection b is equal to 3, find the n of a intersection b the whole dash intersection a. So பாருங்க ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. n of a என்பது 10 and n of b வந்து n of a intersection b வந்து 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது இப்படியே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது உள்ளே இருக்க ட்ரெஸ் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. நமக்கு ஒரு டிமார்கன் தியரம் இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் என்பதை நம்ம வந்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னு எழுதிக்கலாம். ஸோ டிமார்கன் தியரம். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கிறா இது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ இந்த மாதிரி வந்துடும். இப்போ உள்ளே கொண்டு போங்க எல்லாத்தையும். ஸோ அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா எப்படி உள்ளே கொண்டு போகணுன்னா இந்த இன்டர்செக்ஷன் ஏ தனித்தனியாக உள்ளே கொண்டு வரணும். அப்போ இதுக்கு ஒருக்கா வரும், இதுக்கு இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் இதுக்கு ஒருக்கா வரும். மல்டிப்ளை பண்ணிய மாதிரி பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்களா இந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸை உள்ளே கொண்டு போவீங்களா. ஸோ அதே போல் இதை நீங்கள் உள்ளே கொண்டு போங்க. ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் இங்கே என்ன சைன் இருக்குது, இங்கே இந்த சிம்பிளை போட்டுறக்கூடாது, இந்த சிம்பிள் எதுவோ அதுதான் போடணும். இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ அது வந்து என்னது நல் செட்டு. ஸோ எப்படி நல் செட்டு நீங்கள் தான் போட்டு பாருங்கள். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு புரிய கேட்க சொல்லி தானே இதெல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்து தேவையில்லை. யூ ஈக்குவல் டு 1 2 3 எடுக்குங்க. அப்போது ஏ டேஷ் என்னவாக இருக்கும் 3ஆக இருக்கும். அப்போது ஏ இது ரெண்டத்தையும் யூனியன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், இது ரெண்டத்தையும் யூனியன் பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இருக்குது நல் செட். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நல் செட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். ஏ இன்டர்செக்ஷன் ஏன்றது காமனாக ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுபோல் இது பார்த்தீங்கன்னா யூனியன் பி டு யூனியன் இன்டர்செக்ஷன் ஏ. யூனியன் பொறுத்த வரைக்கும் பெரிய வேல்யூ தான் வரும். ஸோ அதனால் இது தூக்கி எடுக்கிற வேண்டியதான் இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ இப்போ இது பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிம்பிளி நீங்கள் வந்து என்ன எழுதலாம்னா ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கு டயக்ராம் பென் டயக்ராம் போட்டு பாருங்கள் சேமாக இருக்கும். பாருங்களேன் நான் சிம்பிளாக போட்டு தரேன். இப்போ பி டேஷ்ன்னு எடுத்துக்கிட்டால் என்ன எடுப்பீங்க, பி டேஷ் இருந்ததுன்னா பிஏ தவிர மிச்சம் எல்லாம் ஷேட் பண்ணுவீங்க ஃபுல்லாக. அப்புறம் ஏ பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஷேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன வரும் டோட்டலாகவே பின்னு சொல்லும்போது பிஏ தவிர எல்லாமே ஷேட் பண்ணுவீங்க, ஏ தவிர இது மட்டும் மாதிரி ஷேட் பண்ணுவீங்க, இதை மட்டும் ஷேட் பண்ணுவீங்க, ஏ மட்டும் ஷேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும். இதே போல் இந்த ஒரு ரீஜன் அந்த ரீஜனை மட்டும் ஷேட் பண்ணி கட்டுற பாருங்க. அதாவது மிச்சம் இருக்க ரீஜனை மிச்சம்லாம் ஷேடாகி அழிஞ்சு போயிடும். அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. இது ஏ மைனஸ் பி பாருங்கள் இதே போல் தான் இருக்கும். ஏ மைனஸ் பி என்னது பிஏ தவிர மிச்சம் எல்லாமே பியில் வந்து இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கூட தொடாது, மிச்சம் எல்லாமே என்ன ஆயிரும் ஷேட் ஆயிரும். ஸோ இது எல்லாமே ஷேட் ஆயிரும். ஸோ அப்படி வரும். ஸோ ரெண்டுமே என்ன தான் வரும் சேமாக தான் வரும். அப்போ பி இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேட்டரிக்கு இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். என் ஆஃப் ஏ இது கொஸ்டின் ஆக்சுவலாக நம்ம எழுதக்கூடியது இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு இது நம்ம வந்து என் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏன்னா என் ஆஃப் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ என் ஆஃப் எல்லாம் இதை நம்ம சிம்பிளை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துடும் ஏ மைனஸ் பின்னு சொல்லிட்டு. ஸோ அது என் மைனஸ் பியும் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ என் ஆஃப் ஏ மைனஸ் பி தான் கண்டுபிடிக்கிறோன்னா என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதனுடைய வேல்யூஸ் வந்து எதுவுமே தெரியும் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ என் ஆஃப் ஏ மைனஸ் பி என்பது 7. அப்போது நீங்கள் என்ன எழுதலாம்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் த ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 சொல்லிட்டு. ஸோ இதை எழுதாமல் விட்டுறக்கூடாது, இந்த ஸ்டெப் எழுதி தான் சம் முடிக்கணும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.